மீன் உடையாமல் மசாலா தனியாக பிரிஞ்சு வராமல் ஒரு சூப்பர் கிறிஸ்பி அண்ட் ஃப்ளேவர்ஃபுல்லான ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறது பார்த்துலாம். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, 1.5 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாப்பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி சேர்த்துருக்கேன். உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா திக்கான மசாலாவை பிசைஞ்சுக்கோங்க. நீங்கள் ரொம்ப தண்ணியாக பிசைஞ்சிட்டிங்கன்னா மீன் மேலே மசாலா ஒட்டாது. ஸோ இந்த அளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்ஸில் பார்த்துக்கோங்க. இப்போ இதில் 1/4 கிலோ அளவுக்கு நான் வவ்வால் மீன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மீன் மேலே எல்லா இடத்துலையும் மசாலா படுற மாதிரி உங்கள் கையை யூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சி கொடுத்துக்கோங்க. இப்போ இதில் அரை லைம் ஜூஸை நான் பிழிஞ்சு எடுத்துக்கிறேன். இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற விட்டுருங்க. இப்போ தவா வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம மசாலா தடவி வச்ச மீனை ஒன்று ஒன்றா போட்டு நல்லா சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். நீங்கள் சிம்மில் வச்சு மீனை ஃப்ரை பண்ணும் போது மீன் அவ்வளோ சீக்கிரம் உடையாது, கரிஞ்சும் போகாது, மசாலாவும் ஃபுல்லாக மீனில் ஒட்டி சூப்பராக ஃப்ரை ஆகி வரும். ஸோ சிம்மில் வச்சே ஃப்ரை பண்ணி எடுக்கும் போது சூப்பர் கிறிஸ்பி அண்ட் சாஃப்டாகவும் கிடைக்கும் மீன். ஸோ இப்போ சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும். இதோட டேஸ்ட்டு அப்படி இருக்கும்.